எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. யார் வந்துடக்கூடாதுன்னு நினச்சினோ அந்த 2 பேரும் வர வச்சிட்டாங்க. இவங்களுக்குலாம் தெரியாமல் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நினச்சேன். அபிஷேக் வேறு எனக்கு சர்ப்ரைஸு. ஏயா இப்படி ஒரு சர்ப்ரைஸாக ஒருத்தர் கொடுப்பான். நீ காலையில் தான் சொல்கிறேன். ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. முக்கியமான 2 செலிப்ரிட்டிஸ் வராங்க. உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு. ஐயோ அப்படின்னு இவங்க தான் நினச்சேன். கரெக்டாக இவங்க 2 பேரும் பேரையும் சொல்லிட்டேன். ரொம்ப பெருமையாக. தம்பி, உங்களோட 2 பேர் போட்டோவும் என்கிட்ட இருக்கு, மறந்துடாதீங்க. அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன். இன்னும் பத்திரமா அதை லைக் போட்டு வர வச்சிருக்கிறேன். எப்போ வேணாலும் நான் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன். தெரிஞ்சுக்குங்க. சோசியல் மீடியாவில் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க. இனிமேல் மேடையில் பேசினா என் வயசை பற்றி இல்லாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. இருக்கட்டும். ஏன்னா அவர் யதார்த்தமாக ஒரு அப்பா ரோல் கொடுத்தாங்கன்னு வெள்ளடிச்சுன்னு நடித்தா உடனே எனக்கு 60 வயசுன்ற ஒருத்தன் 58 வயசுன்றான். தம்பி, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். இல்லை இருக்கு, நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன்டா. இருந்தாலும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி 2 பேருக்கும். லவ் யூடா. ஐயோ, அதுவே பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஒரு அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எடுத்த ஃபோட்டோ. அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அதில் நானும் உள்ளே இருக்கேன். அதனால தான் அந்த போட முடியல. இல்லை எப்பயோ போட்டு மாட்டி விட்டுருப்பேன். ரொம்ப ஒரு உற்சாகமான ஃபோட்டோ அது. முதல்ல எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு படம் வந்து இது எப்படிப்பட்ட படம்ன்றதை நீங்கள் வாங்கினோடனே எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை முதல்ல வந்திருக்கும். அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சார். ஏன்னா நீங்கள் நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. அடுத்தபடி சத்யராஜ் சார், அவர் இங்கே இன்றைக்கி வரல. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா படம் நாங்கள் ஒரு முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணார். எந்த தயக்கமும் இல்லாமல் படத்தில் கொஞ்சம் எடுத்த வரைக்கும் போட்டு காமிச்சு அவர் பார்த்துட்டு அவர் பிடிச்சி நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார் இந்த மேடையில் உங்களுக்கு. அப்புறம் வடிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்காமல் முதல் முறையாக பாடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம் நாங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் வந்து நிறைய பேர் விட்டுட்டேன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரியே மன்னிச்சிருங்க. அபிஷேக் ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டு தான் வந்தான். ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு கதை ஒன்று கேட்கணும், எப்படின்னு சொல்லுங்கள், நான் அந்த டைரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த கதையை போய் கேட்டேன். அந்த கதை மீட்டிங் பாயிண்ட்டு, அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா டைரக்டரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். ஸோ ஒரு தயக்கம் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு, ஒரு தொழில் சார்ந்து நான் பெரும்பாலும் நான் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு சந்திச்சதில்லை. நான் வெளியில் எங்கேயாவது ஒரு பொது இடத்துல என்னோடய அலுவலகத்தில் அப்படி தான் சந்திப்பேன். ஸோ வீட்டுக்கு கூப்பிடும்போது எனக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு அதில். அப்போது ஃபஸ்ட்டு நான் போனது வந்து கொஞ்சம் தயங்கிட்டு தான் போனேன். ஏன்னா இந்த மெயின் லீடு அப்படின்லாம் சொல்லிட்டா நம்மளை இந்த குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு கூப்பிடாமல் போயிடுவாங்களான்னு ஒரு பயம். அதுக்காக இதை பண்ணலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் தான். பட் இந்த படம் அப்படி மெயின் லீடு அப்படின்னு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லா கேரக்டர்ஸும் ஒரு பில்லராக இருக்கும். இந்த கதை அப்படி இருக்கும். அப்புறம் அந்த கதையை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் தெளிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஒரு வழக்கமான அந்த சினிமாட்டிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இல்லாமல் இது வேறு ஒரு டைமென்ஷன் அந்த கதை சொன்னார். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரே அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த கதையை நான் எழுதினேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்கார். இது வரைக்கும் ரெகுலரான கதை தான். அவர் என்ன உணர்வை சொல்ல வந்தார்ன்றது எனக்கு பயங்கரமாக நச்சுன்னு அப்படி அடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் பசங்க வந்து ரொம்ப அந்த ஸ்பரிசத்தோடையே இருப்போம். அப்பா மேலே உருண்டு பருண்டு விளையாடிட்டு அந்த மாதிரியான அந்த ஸ்பரிசத்தோடையே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டீனேஜுக்கு அப்புறம் அது பையனோ பொண்ணோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பாவோட உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த அப்பா ஸ்பரிசத்தை மிஸ் பண்ணுவார். ஏன்னா பசங்களுக்கு தெரியாது. பசங்களுக்கு அவன் அப்பா ஆகும்போது அது புரிய நினைக்கிறேன். அப்போது அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இது வந்து அப்பா சொல்லவும் முடியாது. எங்கன்னா இது வந்து ஆனால் நான் எப்போவுமே பெரும்பாலும் நேரம் எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் என்னை அனுமதிச்சிருக்கேன். கடைசியாக வர கூப்பிட்டாங்க. எப்போனா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எலிட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற
மக்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு அந்த ஸ்பரிசம் எப்போயுமே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வேறுபாடாகவே இருக்காது. அப்புறம் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த அந்த டீனேஜ் தாண்ட அவங்க அந்த ஸ்பரிசத்துலேருந்து விலகுவாங்கன்றது நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அப்பா அதுக்கு ஏங்கினதை நான் பார்த்துருக்கேன். ஒரு பாயிண்டில் எங்கள் அப்பா வந்து ஃபேக்காக எங்கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் அந்த அந்த வயசு அனுபவத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த ஸ்பரிசத்துக்காக என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறார். ஸோ அது இந்த கதையை கேட்டு முடிச்சோன்னே எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா நான் அவருக்கு என்ன கிட்டத்தட்ட அப்பா ஆகிட்டேன். அதனால எனக்கு அது புரிஞ்சுது. ஐயோ, பிரபஞ்சம் உப்பு கொண்டலாம் வந்து அப்படி விலகி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு அது ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் அந்த கதையை சொல்லி முடிச்சோன்னே ஓகே, இதை நிச்சயமாக பண்ணிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன். கார்த்திகேயன் மணி சார் ரொம்ப நன்றி சார், இயக்குனர், படத்தோட இயக்குனர். அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி நான் நிறையா பேச விரும்பல. எனக்கு நான் அந்த படத்தை திரும்ப எவ்வளோ உள்ள ஊடுருவி பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும்தான், அந்த ஒரு வாசனை மட்டும் அடிச்சுட்டே இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவோட சட்டையோட வாசனை அடிச்சுட்டே இருக்குது. அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது சினிமா தேட்டரில் நீங்கள் அதை மட்டும்தான் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும், காட்சி, இசை எல்லாமே கிடைக்கும். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த வாசனை அடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி அடிச்சதுன்னா இந்த படத்தோட சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை உணர்ந்தேன், நான் நடிக்கும்போது உணர்ந்தேன், அது படமாக பார்க்கும்போது நான் உணர்ந்தேன். அது வந்து அது ரொம்ப அபூர்வமாக நடக்கிற நிகழ்வு. ஏன்னா ஒரு படத்துக்குள்ளேருந்து ஒரு வாசனை அடிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம். இந்த படத்தில் அது நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை நீங்கள் விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும். அந்த நம்பிக்கை தான். வழக்கமாக எல்லோரும் கேட்குற மாதிரியான கோரிக்கைகளை நான் வைக்க விரும்பல. நீங்கள் படம் பாருங்கள். நிச்சயமாக படத்துக்கு அப்புறம், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேச வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்ததுக்காக முதல்ல ரொம்ப நன்றி. அப்புறம் ஆனந்த்ஜிக்கு, எங்கள் படத்தோட சினிமாட்டோகிராஃபர், ரொம்ப எளிமையான சினிமாட்டோகிராஃபர். எப்படி இந்த ஒரு கதைக்கு எப்படி துருத்திடக்கூடாதோ, ஒரு தடவை இதே மேடையெல்லாம் பாலுமேந்திர சார் சொன்னார், ஒரு சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் அப்படின்னா ஒரு என்னை பார், என் திறமையை பாருன்னு வெளியில் துருத்திட்டு தெரிஞ்சிடக்கூடாது, அது அந்த கதைக்குள்ளே முங்கியே இருக்கணும், அதுதான் ஒரு தரமான சினிமாட்டோகிராஃபி, அதுதான் ஒரு தரமான இசை அப்படின்னு சொல்லி இந்த மேடையில் வச்சு சொல்லியிருந்தார். நான் அங்கே ஆடியன்ஸ் உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு ஆனந்த்ஜிக்கோடது. பால சாரங்கனோட ஒர்க்கும் அப்படி தான், எங்கேயுமே மிக இல்லாமல் ரொம்ப ஒரு இளையோடும் இதோட அப்படி அழகான ஒரு இசை. ரொம்ப அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு இப்பயும் கேட்கும்போதே வந்து கண் கலங்குது, கண்ணம்மா அந்த அந்த லைன் வரும்போது. அதை ஒரு நாள் என் வாய்ஸ் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறேன். அதை எடுத்து என்கிட்ட மட்டுமா அதை கொடுத்துறியா? நானும் பாட்டு பாடியிருக்கேன்னு வச்சுக்கோல்ல. அவர் ஹரி சார், நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில். எஸ்ஆர் பிரபு சாருக்கு மீண்டும் நன்றி. ஏன்னா நம்ம ஆர்டராக பார்த்துட்டே பேசிட்டு வர்றதுனால அது மிஸ் ஆகக்கூடாது. ரோஷினி, உங்களோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் ஒரு யதார்த்தமான நடிகை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட நடிப்பு. ஸ்னேகன் சார், உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு வந்து எப்படின்னா, கலையரசன் அவங்களாம் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அதில் நீங்கள் எனக்கு என்ன அண்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் நிச்சயமாக உங்களோட சின்ன பையன் தான் நினைக்கிறேன் சார். இருந்தாலும் நீங்கள் உங்களோட இந்த படத்தில் நீங்கள் எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். ஷெல்லி, நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் ஷெல்லின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு. எனக்கு கூட நடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா படத்துக்குள்ளே வேறு எந்த வகையான முத்த காட்சிகள், நெருக்கமான காட்சிகள் எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்னும்போது நம்ம நெருங்கி பழகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கிறோம். ஐயோ, நான் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து பேசிட்டேன் சார். இவனுங்க கீழே இருக்க, அதாவது திருவிழாலெல்லாம் இந்த கச்சேரி நடந்துகிட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் எந்திரிக்கும் தெரியுமா நடுவில், அதை மாதிரி கூட்டு நடுவில் நிப்பாட்டி வச்சுட்டு என்ன பேச வைக்கிறீங்க? சரி, அப்போ சொல்ல வந்த குறைய சொல்லவே முடியாது. அப்படி இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்கிற மாதிரியான எழுதிட்டார் டைரக்டர் சார். அதனால் அப்போ நான் வந்து மேடம்னே சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் அவங்க வந்து என்னை திட்டி, நீ மேடம் சொன்னா நான் உன்னை சாருன்னு தான் சொல்லுவேன், எப்படி நான் காலின்னு கூப்பிடுனா நீ என்னை செல்லின்னு கூப்பிடு, அவ்வளோதான். நீ என்னை செல்லியாக நினச்சா செல்லின்னு கூப்பிடு, யாரோ ஒரு மேடம் நினச்சா மேடம் கூப்பிட்னாங்க, சரி அன்னிலேருந்து நான் செல்லின்னு கூப்பிட்றேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும், ஏன்னா நம்ம எப்படி இந்த வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி. நான் வேறு எந்த இதை பற்றி பேச வரல, இருந்தாலும் சொல்லிடுறேன். மலையாள நடிகர்கள்னால் கொஞ்சம் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல,
அப்படின்னு தான் நம்ம நிறைய பழகியிருக்கோம். அந்த படம் சுமாராக இருந்தால் கூட மலையாள படம் தான் அது சூப்பராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே போய் பார்க்குறது ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு ரிவ்யூ ஒன்று இருக்குது. ஸோ மலையாளத்துலேருந்து எப்படி பிடிக்கிறாங்க, மலையாளத்தில் என்ன மாதிரி கண்டென்ட், நிச்சயமாக எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதில் நிறைய ஓடுற படம், நல்ல கண்டென்ட் படம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அங்கேயும் சில சுமாரான படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த ஒரு சின்ன பயத்துலேயும் தான் நான் அவங்கள அணுகினேன். ஏன்னா மலையாள நடிகர்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஆப்வியஸாக பயங்கரமாக பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்ல. எனக்கு என்னென்னா அந்த சவால்லேருந்து அடிக்கி விழுந்துடக்கூடாது, அது எப்படியாவது எதிர்கொண்டு அவங்களோட சேர்ந்து பயணிச்சணுன்ற ஒரு டாஸ்க் இருந்தது. அது இருந்தது, ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. இன்னும் யதார்த்தமாக நம்ம அதை பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு. விஸ்வா, ரொம்ப தேங்க்யூடா, உன்னோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா எடிட்டர் ஐயா பேச மாட்டார், அவருக்கு கை மட்டும் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபர்னிச்சராகவே ஆகிட்டார் அந்த ஆஃபீஸில். நீங்கள் எப்பயும் போனால் ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டே இருப்பார். அவருக்கு மகிழ்ச்சி. கீதா மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்களோட ஒர்க் பண்ணது. சாம்சனா, உங்கள் டைமிங்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் உங்களை அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ண விடாமல், ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு ரோல் பண்ண வச்சுருந்தாங்க. அது எனக்கும் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. அபிஷேக் ராஜா போயா, இதில் வேறு ஒரு பதவி அவனுக்கு, இது கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஆனால் அதையும் மீறி வேலை பார்த்துக்கிறேன். உன்னோட உழைப்புக்காக இந்த படம் உனக்கு பெரிய பேர் வாங்கி தரும். எங்கள் டீம் பற்றியே நான் பெருமையாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. வந்தவங்களுக்கெல்லாம் திரும்பவும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு படம்ன்றனால ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லிடுறேன். 2022 வந்து நான் வந்து கோவிட் டைமில் கொஞ்சம் நிறைய டைம் இருந்தது. அப்போ வந்து நான் என் அம்மாவோட அம்மா வந்து நிறைய இலக்கிய வட்டம்லாம் போவாங்க. அப்போ வந்து அவங்க தமிழ் ரொம்ப பழமையான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீங்களே தான் பழசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சும்மா விளாட்டுக்காக சொல்லுவேன். உண்மையிலே தமிழ் எவ்வளோ பழசு அப்படின்ற கொஷின் வந்து எனக்குள்ளே வந்தது. நான் வந்து அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் நான் வந்து ரிசர்ச் பண்ணேன், நான் படித்தேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அது மூலமாக வந்து எனக்கு வந்து புறநானூறு, அகநானூறு போயம்ஸ்லாம் நான் ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, ஞாபகத்தில் இல்லை. நான் தமிழில் ரொம்ப வீக்காக இருந்தேன், டு பி ஆனஸ்ட். என்னென்னா, நம்மளோட வரலாறு இப்போ இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியலன்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. என்னென்னா, ஒரு காலத்தில் வந்து நீங்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த போயம்ஸில் வந்து நிறைய சிட்டிஸும் நிறையா வணிகம், கிரேக்கரோட ட்ரேட் பண்ணுது, ரோமன்ஸோட ட்ரேட் பண்ணுது, இந்த எல்லா மென்ஷனுமே இருந்தது. ஆனால் அதுக்கான ஃபிசிக்கல் எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கல. ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த போயம்ஸ் வந்து ஒரு போயமே என்ன பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் ஒரு 4 படம் எடுக்கலாம். கிட்டத்தட்ட புறநானூறு 400 போயம்ஸ் இருக்குது. 300ன்னு ஒரு படம் வந்திருக்கும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான படம். எனக்கு தெரிஞ்ச அந்த படம் தமிழ் படமாக தான் எடுத்துருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி கதை இங்கே எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி கதைங்க நமக்கே தெரியல. அது வந்து உண்மையிலேயே வருத்தத்துக்கு ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு என்ன ட்ரைவாக இருந்ததுன்னா, இப்படி ஏன் மற்றவங்க எடுக்கலன்றதை கேட்கறது விட்டுட்டு நான் ஏதாச்சும் பண்ணோன்னு தான் நான் வந்து புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். கெடுகு சிந்தை கடித அவள் துணிவேன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து அந்த போயமை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக விஷுவலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ரன் டைம் வரும். அது யூஎஸில் கொஞ்சம் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வின் பண்ணுச்சு. அது மூலமாக தான் எனக்கு இந்த படத்துக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடச்சாங்க. அவங்க ப்ராப்பர் அமெரிக்கன்ஸ். அவங்க வந்து அதை பார்த்துட்டு ப்ராபப்ளி நீ இதை இன்னும் ஒன்று ட்ரை பண்ண, இந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குன்னு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இன்னொன்று, அந்த படத்தை ஷார்ட் ஃபிலிமை வந்து இதே ஸ்டேஜில் இதே பிரசாத் லேப்ஸில் கனிமொழி மேம் எம்பி அவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த படத்தை. என்னென்னா, எனக்கும் அவங்களுக்கும் பெரிய கனெக்ஷன்லாம் இல்லை. நான் ஒரு சாதாரண ஆள் தான். நான் ஒரு ரொம்ப எம்ஜிஆர் நகரில் பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண ஆள். பட் அந்த படம் மூலமாக எனக்கு என்ன ரொம்ப ஆணித்தனமாக என் மைண்டில் போச்சுன்னா, மீனிங்ஃபுல்லாக ஒன்று பண்ணால் ஊர் உலகமே சப்போர்ட் பண்ணும். அதுதான் வந்து என்னோட ஒரு ஸ்ட்ராங் ரியலைசேஷனாக இருந்தது. ஸோ நான் ஐடியில் இருந்தாலும் எனக்கு வந்து சினிமா மேலே பயங்கரமான பேஷன் உண்டு. என் அப்பா வந்து சின்ன வயசுலேயே எனக்கு ஃபஸ்ட்டு காமிச்ச படம் வந்து தேட்டரில் கூப்பிட்டு போய் காமிச்ச படம் வந்து ஜுராசிக் பார்க். அந்த டைனோசர்லாம் வந்து உண்மையாக பொய்யான்னு புரிகிற வயசில் கூட நான் இல்லை, பயங்கரமாக இருந்தது பார்க்க. ஸோ அப்பாவனால எனக்கு வந்து சினிமாவில் கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ எடுத்தால் இப்போது
எடுத்தால் நான் அடுத்து என்ன அர்த்தமுள்ளதாக எடுக்க முடியுன்றதே எனக்குள்ள கொஷினாக இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி பிறந்து வளர்ந்தது எல்லாமே எம்ஜிஆர் நகர். எங்கள் தெருமுனையில் ஒரு அங்கிள் வந்து மளிகை கடை வச்சுருக்காரு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து 35 வருஷமாக அந்த அங்கிளோட கடை அதே சைஸில் தான் இருக்குது. கொஞ்சம் கூட குறையல, கொஞ்சம் கூட ஏறலை. இது அவரை பற்றி அவர் லைஃப்பை பற்றி நான் யோசிச்சிருக்கேன். டெய்லி எழுந்திக்கிறாரு, அந்த கடைக்குள்ளேயே இருக்கார். அவர் வந்து தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் தான் ஓடுறாருன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அவரோட இன்டெலிஜென்ஸுக்கான இண்டிகேட்டர் கிடையாது, அவரோட சூழ்நிலை அப்படி. நம்மளோட நிறைய பேரோட சூழ்நிலை வந்து அப்படி. என்னென்னா, நமக்கு இருக்க செட்டப் இருக்குல்ல, ஃப்ரேம் ஒர்க், நம்ம அதுவே நமக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் தரும். அது வந்து இட்ஸ் நாட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் அவர் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒரு சாதாரண மனுஷனுக்கான ஒரு லிமிட்டேஷன் எப்பவுமே வெளி உலகத்தில் உண்டு. நம்ம மற்றவங்க ஆட்டோ யூனிஃபார்ம் போட்டால் மற்றவங்க உங்களை ட்ரீட் பண்ணுற விதமோ, இல்லை நீங்கள் சார் இப்போ செப்பல் போட்டிங்கன்னா உங்களை ட்ரீட் பண்ணுற விதமோ, இது எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சும் கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பா பசங்களுக்காக நாய் மாதிரி ஓடுறாரு. திடீர்னு பார்த்தா பசங்களுக்கும் அவருக்கும் ஒரு கேப் இருக்குது. அந்த அப்பாவுக்கு எவ்வளோ வலிக்கும், அதுதான் இந்த படம். ஸோ என்னன்னா, இந்த கதையை நான் வந்து எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல அப்பா கிடைக்கணும்னு நான் தேடிட்டு இருந்தேன், வலைவீசி தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து காளி சார் வந்து இந்த கதைக்கு எஸ் சொன்னார். நான் இன்ஃபேக்ட் நான் இன்னொரு மைண்ட் செட்லேயும் இருந்தேன். கரெக்டாக நான் அப்பா அந்த படத்துக்கு வந்து மாட்டலன்னா இந்த படமே எடுக்க வேண்டான்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். காளி வெங்கட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ். காளி வெங்கட் சார் பற்றி நான் என்ன சொல்லணும்னா, ரொம்ப உண்மையாக இருக்கும், எல்லாமே ரொம்ப உண்மையாக இருந்தது. எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம், ஒரு செகண்ட் கூட வந்து போலித்தனமாக இந்த படத்தில் வந்து எதுவுமே இருக்காது. எல்லா ஆக்டர்ஸுமே, காளி வெங்கட் சார், ஷெல்லி, விஸ்வா, ரோஷினி, ஒரு மோமெண்ட், மீதி அதர் ஆக்டர்ஸ் ஒரு மோமெண்ட் கூட பொய்யா இருக்காது, ரொம்ப உண்மையாக இருக்கும். இந்த படம் வந்து எப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கே தெரியாத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, ஒரு அழகான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அது கண்டிப்பாக அந்த படம் மூலமாக கிடைக்கும். சத்யராஜ் சொன்ன மாதிரி, சத்யராஜ் சார் கேரக்டர் இந்த ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி, சர்ஃபேஸ் லெவலில் நோ ஆக்ஷன், மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்ன இருக்கும், நோ ஆக்ஷன், நோ அட்வென்ச்சர், நோ ரொமான்ஸ், ஸோ சேட் அப்படின்னு சொல்லுவார். பட் இது எல்லாமே இருக்கும், அது உங்கள் லைஃப்லையும் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக இந்த படம் மூலமாக உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னோட கடைசியாக வந்து என்னோட க்ரூ, என்டையர் க்ரூ, டைம் இன்ட்ரெஸ்ட்டில் நான் வந்து ஃபுல்லாக பேசலை. ஆனந்த், பாலா, என்னோட எடிட்டர் சதீஷ், ஹரிகிருஷ்ணன் ஜிஏ, அவர் இல்லைன்னா அந்த படம் நடந்திருக்காது. முக்கியமாக வந்து அபிஷேக் ராஜா. என்னென்னா, எனக்கு வந்து சினி இண்டஸ்ட்ரியில் எந்த கனெக்ஷன்ஸுமே இல்லை. ஒரு ஸ்டெப்பும் எதை பற்றியுமே யோசிக்காமல் எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து அபிஷேக் தான். அபிஷேக், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் எவ்ரி திங். தேங்க்யூ. அண்ட் தென் இன்ஃபேக்ட் அவர் மூலமாக தான் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவர் தான் வந்து பார்க்க வச்சார். நான் இன்ஃபேக்ட் அவங்களோட படத்தோட மிகப்பெரிய ஃபேன், அவங்க எடுத்த எல்லா படத்தோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி சரியெல்லாம் தான் இருந்தது. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பேனர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ ஹாவ் டு தேங்க் குஹன் சார், எங்கே இருக்காருன்னு தெரியல. குஹன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் தென் முக்கியமாக எஸ்ஆர் பிரபு சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் சார், கிரேட்ஃபுல். கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் வில் பி அ ஃபன் எமோஷ்னல் ரைட். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட் இன் த தியேட்டர்ஸ். தேங்க்யூ. மெராஜ் மேட்னியை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனத்து மூலமாக வெளியிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி சினிமா, தமிழ் சினிமா நிலையமாக மொத்த இந்திய சினிமாவும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடைப்பட்ட நேரத்தில் நமக்கு இருந்த சில பிஸ்னஸ் அட்வான்டேஜஸ் வந்து நம்மளுடைய சுறுசுறுப்பை கொஞ்சம் குறைச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி நல்ல நிழலில் இருந்தவங்களுக்கு திடீர்னு மார்க்கெட் சினாரியோலாம் மாறி எல்லோரும் எந்திரிச்சு நிழலை தேடி ஓடுற மாதிரியான ஒரு சினாரியோ இப்போது லாஸ்ட் ஒரு 1 இயராக இருக்குது. யார்கிட்ட பேசினாலும் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று நான் பார்க்குறேன். இது இண்டஸ்ட்ரி எப்படி போகும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த பக்கம் சடனாக திரும்பினா, இல்லை இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது, நம்ம தான் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து தியேட்டரில் நம்ம பார்க்குறோம். இங்கே ஓடக்கூடிய படங்கள், மக்கள் இன்னும் தியேட்டருக்கு நிறைய வந்து படம் பார்க்குறாங்க, நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற கட்டத்தில் எல்லாரும் ஒரு படம் ஆரம்பிக்கிறப்போ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நம்மளுடைய கனவு நிறைவேறணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்
பேரை சம்பாதிக்கணும். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயத்தோட ரொம்ப பாசிட்டிவாக தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆரம்பிக்கிற எல்லா படங்களும் அதே மாதிரியான அவுட்புட்டோட வந்து முழுமை பெறுறது இல்லை. அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அதுக்கு நிறைய வெவ்வேறு விதமான கலைஞர்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு சரியான ஒரு பொருத்தமான ஒரு ஒர்க் ஒன்று தேவைப்படுது. அந்த ஒர்க்கு நல்லபடியாக அமைஞ்ச ஒரு படமாக நான் மெட்ராஸ் மேட்னி படத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா தனிப்பட்ட ஒருத்தரை வந்து நம்ம இந்த படத்தில் வந்து இல்லை இவங்களோட ஒர்க்கு தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கும் ரொம்ப இலகுவாக அந்த படத்தை தாண்டி இல்லாமல் எல்லாமே படத்துக்குள்ளே இருக்கிறது இந்த படத்தினுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம். இது வந்து இந்த படத்தினுடைய நம்மளை நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம இந்த படத்தை பண்ணுறப்போ இது சரியான படமாக இருக்கணும், ஒரு சரியான படத்தை தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்கிற ஒரு பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய பண்ணுறோம். அந்த விதத்தில் இந்த படம் பார்த்த உடனே தோணுச்சு இல்லை இந்த படத்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு விஷுவலாக ஆகட்டும், இந்த ஸ்டோரி ஆகட்டும். ஏன்னா சின்ன பட்ஜெட் படம் இல்லை சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு எப்பவுமே நம்மளே வகைப்படுத்திகிட்டே இருக்கோம். அப்படி இல்லாமல் இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை ரொம்ப யதார்த்தமாக அதே நேரத்தில் ரசிக்கும்படியாக வந்து இந்த படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் மேட்னின்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை வந்து ஒரு மேட்னி ஷோவாக நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு அனுபவம் தான். நிறைய விஷயங்கள் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்த கேரக்டர்ஸை திரும்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதை திரு கார்த்திகேயன் மணி அவர்கள், ஏன்னா இது வந்து ஒரு தமிழ் படம் எல்லாமே ஒரு இன்டர்நேஷ்னல் படம் சொல்லலாம். ஏன்னா இதில் இன்டர்நேஷ்னல் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு 2 தயாரிப்பாளர்கள் இதில் வந்து அவங்க ஆல்ரெடி ஹாலிவுட் படங்கள் எடுத்தவங்க தான். ஆனால் அவங்க மொத்தமாக இது வரைக்கும் அவங்க படம் பார்த்துட்டு இருக்காங்களா? ஓ பரவாயில்ல. ஏன்னா முழுசாக அவர் திரு கார்த்திகேயன் அவர்களை நம்பி அவர் ஒப்படைச்சிருக்காரு. அதே மாதிரி அவருடைய டீமுக்கு இந்த படத்தை நம்பி ஒப்படைச்சிருக்காரு. 2000 ரூபா தான் குறைச்சி மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஒரு படம் நல்லா வர்றது அவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஏன்னா அதிலிருந்து அந்த படத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு 3-4 மிக குறிப்பிடக்கூடிய நல்ல நடிகர்கள் வந்து வருவாங்க. அவங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல கலர் கொடுப்பாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் வருவாங்க. ஐ ஃபீல் ஆனந்த் வில் பி ஒன் ஆஃப் த நோட்டபிள் கேமராமேன் அப்படின்னு அப்படி இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் அபிஷேக் எழுதி கொடுத்த எல்லாமே பேச முடியல, பட் ஓரளவுக்கெல்லாம் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு ஸ்னேகன் சார், உங்களோட ஒர்க்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்டு பாலசாரங்கன் அவரோட ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்டு ஒரு படம் பார்த்துட்டு இருக்கப்போ இந்த படத்துக்கு சத்யராஜ் சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல படம் நடக்கிறப்ப எல்லாருமே அது தானாக அது அமையும். இந்த படத்துக்கு அது எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே வகையில் மக்களோட ஆதரவும் நல்ல வகையில் அமையும்னு நான் நம்புகிறேன். அண்டு காளியங்கர் சார், உங்களோட ஒர்க் அருமையாக இருந்துச்சு. ஒரு திடீர்னு ஒரு படம் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு மூமெண்ட்டில் அடடே இவர் வச்சு ஒரு ஃபுல் லென்த் ஆக்ஷன் படமே பண்ணலாம் போல இருக்கு, அவ்வளோ மாசாக இருக்காரு அப்படி இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபில்மாக தான் நான் பார்க்குறேன். ஒரு மிடில் கிளாஸ் லைஃப், ஒரு அந்த 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 குடும்ப தலைவன் அவன் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்கிறதா இந்த படம். அது கண்டிப்பாக அது எல்லோரும் உணர்வோம் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒரு பாட்டை நானும் எங்களுடைய நிறுவனம் இருக்கிறதுக்கு நான் என்னுடைய நன்றிகள். அண்டு தேங்க்ஸ் குஹன் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.